ஜெகதீஷ் சங்கர். இந்த வேட்பாளர் அறிமுக கூட்டத்தை ஒருங்கிணைத்து இந்த நிகழ்ச்சியை முன்னெடுத்திருக்கும் திருவள்ளூர் சட்டமன்ற பொறுப்பாளர்களுக்கும் பொறுப்பானவர்களுக்கும் நன்றியும் புரட்சி வாழ்த்துக்களும். இந்த தருணத்திலே ஒரே நாளிலே கிட்டத்தட்ட 4 லட்சம் பார்வைகள், அதாவது இன்ஸ்டாகிராம்லையும் ட்விட்டர்லையும் 4 லட்சம் பார்வைகளை என்னை கொண்டு 4 லட்சம் பார்வைகளுக்கு காணும்படி செய்த சன் நியூஸ் ரிப்போர்ட்டர்களுக்கும் எடிட்டர்களுக்கும் ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நாங்கள் கிட்டத்தட்ட 1 மாசமா இந்த களத்தில் இருக்கோம், என்னென்னமோ பண்ணி பார்த்தோம். இது 5வது வேட்பாளர் அறிமுக மேடை. இவ்வளவு பண்ணியும் கிடைக்காத புகழை கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரத்துல நேஷனல் ட்ரெண்டிங்கு, அமெரிக்கால இருந்தும் கால் வந்துருச்சு, ஜெர்மனில இருந்தும் கால் வந்துருச்சு. உலகம் முழுக்க என்னை கொண்டு போய் சேர்த்த சன் டிவி குழுமத்திற்கும் சன் நியூஸுக்கும் என்னுடைய ரொம்ப 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 நன்றி ஐயா. எடிட்டர் ஐயா, ரிப்போர்ட்டர் ஐயா, ரொம்ப சந்தோஷம். ரிப்போர்ட்டர் ஐயா, முடிஞ்சவங்க நம்பர் அனுப்பிச்சு விடுங்க. என்னால முடிஞ்சதை நாளைக்கு காத்தாலேயே போட்டு விட்டுறேன். ஏன்னா பல செய்தி ஊடகங்கள் வந்து கேம்பெயினிங்கான பேக்கேஜ் பேசினாங்க. 1 லட்சம் 2 லட்சம் 3 லட்சம்லாம் பேசினாங்க. 1 பைசா செலவே இல்லாம 4 லட்சம் பார்வைகள், நாளைக்குள்ள எப்படியாவது 10 லட்சத்தை தொட்டுரும். இதற்கு பெரும் உதவி பண்ண ஊடகத்துறைக்கும், குறிப்பிட்ட சொல்லணும்னா சன் நியூஸுக்கும் என்னுடைய ரொம்பவே ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க. பங்குனி மாசத்துல மழை பெய்யுமா அப்படின்னு கேட்டா பெய்யாது. ஆனால் இடி இடிக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷத்துல இடி இடிக்க போகுதுன்றதுனால என்னுடைய பேச்சை வந்து நான் ரொம்ப சுருக்கமாவே சொல்லிடுறேன். திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. காலங்காத்தால எழுந்து உட்காந்து எதை பத்தி பேசலாம்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 30-40 பிரச்சனை இருக்கு. அதுல எதுடா முக்கிய பிரச்சனைன்னு ஒரு 4 பேருக்கு கால் பண்ணி கேட்டா எல்லாமே பிரச்சனையா தானா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் நான் இங்க இந்த திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதியில், அதுவும் இந்த கலெக்டர் ஆபீஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னுடைய நிலைப்பாடு வேறவா இருந்தது. இங்க வந்த பிறகு இங்க ஓடிக்கிட்டு இருக்க மண் லாரியை பார்க்கும் போதே ஐயோ என்னடா இது இப்படி இருக்கு அப்படின்றது இருக்கு. முதல்ல இவ்வளவு மண் லாரிகள் இவ்வளவு சுமையை தாங்கி கொண்டு இந்த சாலையில போகும்போது சாலை விபத்துக்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டால் அது ஒரு பெரிய கேள்வி. ஆமாம், நடக்க வாய்ப்புகள் இருக்கு. இந்த லாரியெல்லாம் எங்க போகுதுன்னு சொல்லிட்டு வந்து பாக்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாவே இருக்கேன். ஏன்னா இந்த பிரிட்ஜு கட்டினது அந்த லாரிக்காக கட்டின மாதிரி தான் இருக்கு, பொதுமக்களுக்காக கட்டினாங்களான்னு தெரியல. அவ்வளவு லாரிகள் இருக்கு. என்னுடைய அன்பான வேண்டுகோள், ஆளும் கட்சியும் ஆண்ட கட்சியும் இதுக்கப்புறம் நாங்க தான் 3வது கட்சின்னு சொல்ற கட்சிகள் எல்லாருமே இந்த பள்ளத்தை ஆத்துல வெட்டுறதுக்கு பதிலாக பக்கத்துல வெட்டினீங்கன்னா ஒரு ஏரியோ குளமோ குட்டையோ உருவாகும். அதுல நாங்க நீர் தேங்கிப்போம். தயவு செஞ்சு ஆத்திலே வெட்டுறதுக்கு பக்கத்துல இருக்க இடத்துல வெட்டி கொஞ்சம் நீர்நிலைகள் ஏரியை வெட்டி புண்ணியமாச்சு உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பா நீங்க அதை பண்ணி கொடுக்கணும். இங்க வந்து நீர் பிரச்சனையை நான் பெரும் பிரச்சனையாக நான் பார்க்கிறேன் திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியில. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வளர்ந்த தேசத்தில் வரக்கூடிய முதல் பிரச்சனை நீர் பிரச்சனை தான். இங்க டெல்லியில வந்து உங்களுக்கு ஆர்ஓ பிளான்ட், அதாவது வீட்டுல நம்ம கென்ல ஏகப்பட்ட கம்பெனிஸ் வச்சுட்டு இருக்கோம். அந்த கம்பெனிஸ்ல அந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீர் வீட்டுல வந்து 15,000 ரூபாய்க்கு மாட்டி வச்சிருப்பீங்க. அந்த தண்ணியில குடிக்கக்கூடிய தண்ணி வந்து வரக்கூடிய தண்ணி வந்து சுத்தமான தண்ணி நம்ம நம்பிட்டு இருக்கோம். ஆனால் நீங்க ஒரு தண்ணியை ரொம்பவே சுத்தப்படுத்தினா அதுல இருக்கக்கூடிய கனிமங்கள், அதாவது மினரல்ஸ் போயிடும். நீங்க குடிக்கக்கூடியது வந்து மினரல் வாட்டர் கிடையாது, டீமினரலைஸ்டு வாட்டர். வாட்டர்ல இருக்க தண்ணியில இருக்கக்கூடிய எல்லா சத்துக்களையும் எடுத்துட்டு வெறும் சக்கையா கொடுக்குறாங்க. அது போல தண்ணி நீங்க குடிக்கிறதுனால உங்க உடலுக்கு வந்து சத்து குறைபாடு வந்து உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மினரல்ஸ், அதாவது கனிமங்கள் வந்து நல்ல கனிமங்கள் வந்து உங்களுக்கு உங்க உடலுக்கு வராமலே போயிடும். இதனால உங்களுக்கு பழங்காலங்கள் நீங்கள் வந்து இந்த டீமினரலைஸ்டு வாட்டர், அதாவது மினரல் வாட்டர்னு சொல்லக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை குடிக்கும் போது உங்களுக்கு வந்து உடல்நல கேடுகள் வரும். அதனால 2019 டெல்லியில ரோசமுள்ள அரசு நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், அதாவது பசுமை தீர்ப்பாயம் பார்த்தீங்கன்னா ஆர்ஓ பிளான்ட் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடாது தடை பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சு. டெல்லியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இது பிரச்சனைன்னு கேட்டா, நான் குடிச்சாலும் நீங்க குடிச்சாலும் உங்க புள்ள குடிச்சாலும் இதேதான் பிரச்சனை. இப்போ இந்த சிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய சென்னை, பெங்களூர், ஹைதராபாத், கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஆர்ஓ பிளான்ட் இல்லாமல் உங்களால வந்து வாழ்க்கையை நடத்த முடியாதுன்றத யதார்த்தம். எதனால அப்படின்னு பார்த்தா
சுத்தி இருக்கக்கூடிய அந்த காலத்துல நாங்கெல்லாம் கிரிக்கெட் விளையாட போகும்போது கிணறு இருக்கும், கிணத்துல வாளியை போட்டு தண்ணி எடுத்து குடிச்சிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இப்போ அப்படியான்னு கேட்டா கிடையாது. 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு தண்ணி வாங்கி குடிக்க வேண்டியது இருக்கு. அப்போ நீங்க வீட்டுலயும் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிணறு மாடெல்லாம் போயிடுச்சு. ஒருத்தன் இப்போ இந்த சிட்டில இந்த 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 பகுதிகளில் வீட்டுல கிணத்தோட ஒருத்தர் வச்சிருந்தானா அவன் பெரிய வசதி படைச்சவனா இருக்கும். ஏன்னா கிணறு வெட்டுறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு பதிலாக 20,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா போர் ஒரே நாள்ல போர் போட்டு போயிடுவாங்க. இந்த போர் தண்ணி எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கானா அதுவும் ஒரு பெரிய கேள்விதான். சில இடத்துல வந்து நல்லா இருக்கும், சில இடத்துல வந்து மண்ணு எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி சவுடோட சேர்ந்து வரும். அப்போ கண்டிப்பா நீங்க ஒரு அயன் ரிமூவல் பிளான்ட் போடணும், ஆர்ஓ போடணும், அதுக்கப்புறம் தான் குடிக்கவே முடியும். ஆர்ஓ பிளான்ட்டே குடிக்க கூடாது ஒரு பக்கத்துல சொல்றான், ஒரு பக்கத்துல ஆர்ஓ மட்டும் தான் நமக்கு தண்ணிக்கு வாய்ப்பாவே இருக்கு. அப்போ எதை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோன்றதை நீங்க பார்க்க வேண்டியது இருக்கு உறவுகளே. இதை வந்து நீங்க விட்டுட்டால் இது தொடரும் பட்சத்தில் நமக்கு வரும் எதிர்காலத்துல இருக்கக்கூடிய சந்ததிக்கு, என் பிள்ளைக்கோ உங்க பிள்ளைக்கோ நம்ம எதை விட்டுட்டு போறோம்னு பார்க்க வேண்டியது இருக்கு. இதற்கு தீர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிலத்தடி நீரை நல்லா சேமிச்சு, அது சேமிக்கிறதுன்னு சொல்லிட்டு வீட்டுல மட்டும் சேமிக்காம என்ன சேமிக்க சொல்ற இந்த அரசாங்கம் சேமிக்குதா? புறம்போக்கு நிலங்களையும் குளத்துலயும் ஏரியிலையும் இருக்கக்கூடிய இடத்துலயும் வந்து சேமிக்குதானா? சேமிக்கதே கிடையாது. கம்ப்ளீட் ஃபெயிலியர் தான். அவங்க சுத்தமாவே வந்து ஒரு அதுதான் திராவிட மாடல்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம இந்த விஷயத்த பண்ணாமல் நம்ம என்ன பண்ண போறோம்னு பார்க்க வேண்டியது இருக்கு. நீங்க எல்லா ஏரிகளையும் குளங்களையும் மூடிட்டு, மண்ணை போட்டு மூடிட்டு போர் போட்டு ரொம்ப நாளைக்கு வாழ முடியாது. அதை மட்டும் மக்கள் யோசிக்கணும். இதுக்கு இந்த ஆண்ட கட்சிகள் இதை தொடர்ந்து தவறு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல ஊறி போயிட்டாங்க. அதனால அவங்களால இதுல இருந்து மீண்டு வர முடியாது. மாற்றத்துக்காக இருக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நீங்கள் வந்து எங்களை ஜெயிக்க வச்சு எங்களை நீங்க பார்லிமெண்ட்டுக்கு அனுப்பணும், இல்ல சட்டசபைக்கு அனுப்பணும் அப்படின்றத தாண்டி நீங்க நல்லா வாழணும், உங்க பிள்ளைங்க நல்லா வாழணும்னா கண்டிப்பா நீங்க எங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடணும். சின்னம் வரும்போது வரும். சின்னம் ஒரு பிரச்சனை இல்லை. மிக விரைவில் சின்னம் வரும். சின்னம் வந்தால் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய நான் சார்ந்து இருக்கக்கூடிய தகவல் தொழில்நுட்ப பாசறை ஒரே நாள்ல கொண்டு போய் சேர்த்துருவாங்க. மக்கள் நீங்களும் வந்து சின்னத்தை தேட ஆரம்பிச்சிட்டீங்க. பக்கத்து வீட்டு ஆயா கேக்குது, சிப்பா என்னப்பா சின்னம் சொல்றாங்க, என்னப்பா உங்க சின்னத்துக்கு? அதுக்காவது சீமான் கட்சியின் சின்னம் என்ன அப்படின்றது வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேர்ந்துருச்சு. சின்னத்தை அறிவிச்சா அடுத்த நாளே இதுதான் சின்னம் போய் சேர்ந்துரும். இது போல எங்களுக்கு நீங்க தொடர்ந்து ட்ரெண்ட் பண்ணுங்க. அப்பதான் வந்து நாங்க சீக்கிரமா எங்களால வந்து பல கோடிகள் கொடுத்து இந்த காசு கொடுத்து வடநாட்டுக்காரங்க எல்லாம் கொண்டு வந்து ஐடி விங்ல வச்சுக்க முடியாது. எங்களுக்குன்னே ஒரு தனிப்பட்ட ஐடி விங் இருக்கு. என்னதான் இருந்தாலும் அது போல ஐடி விங் இருந்தாலும் நீங்கள் பண்ணக்கூடிய இந்த சோசியல் மீடியா ட்ரெண்டிங் எங்களுக்கு ரொம்ப பெரும் உதவியா இருக்கும். தொடர்ந்து நீங்க ட்ரெண்ட் பண்ணிட்டே இருங்க. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.